Hi, hello, good evening everyone. We started English subject yesterday. I think you got the adjectives. Today we are going to see noun. It is very important. Understanding noun is not like when you are small classes, that time you are studying. Name is a name and a place, things is a noun. It is not like this. You can need the deep understanding. How do you find the noun? Some of the I want to share some of the tips and tricks that will going to help you. Okay, let's start our class today. Today our class is noun, identification of the noun. Okay, identification of the noun actually with the suffix help. Suffix means what? Ending some of the letter NESS. ஓகே, சஃபிக்ஸில் முடிகிற ஒரு சில க்ளூவை வச்சுட்டு நம்ம நவுன்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஹவு டு யூ ஐடென்டிஃபை தி நவுன் பார்த்துட்ருக்கோம். சம் ஆஃப் த க்ளூ டிப்ஸ் ஐ வில் கிவ் யூ. எஜுகேஷன், ஆக்ஷன். இது எஜுகேஷன், கிரியேஷன், இன்ஃபர்மேஷன், செலிப்ரேஷன்லாம் ஒரு வகையான ஆக்ஷன். ஆக்ஷன் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நவுன் சொல்லுவோம். சரிங்களா? TION முடியறது எல்லாமே நவுன். ஓகே, அதே போல் ஆர்டிக்கல் இங்கே இருந்தாலும் தேவாக இருக்கட்டும், ஏவாக இருக்கட்டும், ஆனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்டு ஆல்மோஸ்ட் தட் ஷுட் பி நவுன் ஒன்லி. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தி, தட் இஸ் ஆல்சோ நவுன். ஒரு செலிப்ரேஷன் ஒரு வகையான ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன அது ஒரு நவுன். ஓகேங்களா? சம் ஆஃப் த ஏஎன்சியில் முடிஞ்சாலும் சரி அல்லது இஎன்சியில் முடிஞ்சாலும் சரி, ஒரு ஸ்டேட்டு அக்செப்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதெல்லாமே ஒரு வகையான நவுன். ஓகேங்களா? எக்ஸிஸ்டன்ஸு, அந்த பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே என்னது? நவுன். என்டர்டைன்மெண்ட் MENTயில் முடியுது எல்லாமும் உங்களுக்கு ஒரு வகையான நவுன் தான். அக்ரிமெண்ட், கவர்மெண்ட். ஓகே, குவாலிட்டி. அடுத்து என்ன குவாலிட்டி? ஈக்குவாலிட்டி, ரியாலிட்டி, எபிலிட்டி, கம்யூனிட்டி. ITYயில் முடியறது கூட நவுன் தான். ITYயில் முடியறது எல்லாமே சஃபிக்ஸு, எல்லாமே நவுன். ஓகே, இது வந்து கேபிட்டலிசம், ஃபெமினிசம், பெண்களை மையமாக வைத்து கதைகள் எழுதுகிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஃபெமினிசம் சொல்லுவாங்க. ரியலிசம், புத்திசம், ISMயில் முடியறது எல்லாமே நவுன். அடுத்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், சைல்டுஹுட்டு, பிரதர்ஹுட்டு, அடல்ட்ஹுட், நெய்பர்ஹுட் எல்லாமே நவுன்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப், லீடர்ஷிப், ஸ்காலர்ஷிப், ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் தி நவுன் ஒன்லி. ஓகே, வாட் இஸ் மீன் பை கான்க்ரீட் நவுன்? கான்க்ரீட்னாவே பார்க்கக்கூடிய நவுன். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ எது மூலம் பார்ப்பீங்க? த்ரூ தி சென்ஸ் ஆர்கன் மூலமாக பார்ப்பீங்க. வாட் இஸ் மீன் பை சென்ஸ் ஆர்கன்? ஓகேங்களா? ஐஸு, நோஸு, ஓகே, டங்கு அண்ட் இயரு, ஸ்கின்னு, தீஸ் ஆர் தி சென்ஸ் ஆர்கன். அது மூலமாக உங்களால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, டேஸ்ட் பண்ண முடியுது, உணர முடியுது. இது எல்லாமே நவுனு. சரிங்களா? ஸோ கான்க்ரீட் நவுன் இஸ் த நவுன் தட் கேன் பி ஐடென்டிஃபைடு த்ரூ ஒன் ஆஃப் தி 5 சென்சஸ். டேஸ்ட், டச், சைட்னா பார்க்கறது, ஹியரிங் ஆர் ஸ்மெல். சரிங்களா? ஃப்ளவர் பார்ப்பீங்களா கண்ணால்? ஓகே. மியூசிக் கேட்பீங்களா? யா. பியர்னா தூக்குவீங்களா கையால்? யா. பை, மில்க் குடிப்பீங்க இல்லையா? வாட்டர் ஃபால் பார்க்குறீங்க இல்லையா? டீமாக இருக்கிறீங்க. ஸ்டார்ஸ் பார்ப்பீங்கள்ல? வாட்டர், பென்சில், கம்ப்யூட்டர். ஓகே, ஸ்டிக்ஸு, டேபிள், ட்ரீ, க்ளவுடு, ரெயின், பிஸ்கெட்ஸ், கார், எக்ஸெட்ரா. இது எல்லாமே நீங்கள் 5 சென்ஸ் ஆர்கன் மூலமாக உணர முடியும். ஓகேங்களா? வாட்டர்னால் தண்ணி குடிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து டேபிள்னால் தொட்டு பார்ப்பீங்க, தொட்டு பார்க்க முடியும் இல்லையா? யா. ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து இதுக்கு ஆப்போசிட். நீங்கள் பார்க்க முடியாது, பட் உணர முடியும். ஓகேங்களா? அரகண்ட்டு, அவன் ஒரு அரகண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அரகன்னா அவன் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவன். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஃபீல் ஆகிட்டாவோ அவங்க தான் அப்படியா அப்படின்னு சொல்வீங்க. அது மாதிரி தான். எபிலிட்டி, அவங்களுடைய எபிலிட்டி என்னவாக இருக்கும்? நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க, எபிலிட்டியை சொல்கிறது. க்ரூஷியஸ், ரொம்ப முக்கியமானவங்க. முக்கியமானவங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தான் தர முடியும். முக்கியமானவங்களை எப்படி கண்ணில் பார்க்க முடியும் இல்லையா? அதுதான்.
அந்த லவ் ஏட்டர்ஸு, உங்களை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க, ஏட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். லவ் இஸ் நத்திங் பட் அட்ராக்ஷன் அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் லவ். ஓகே, அண்ட் விக்டரி. ஓகே, சக்ஸஸ் வந்து சக்ஸஸ் தான், அதை பார்த்துருக்கீங்களா? சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்துருக்கீங்க, சக்ஸஸை பார்த்தது இல்லைல்ல. சக்ஸஸ் இஸ் த ஃபீலிங். ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா? ஃபெயிலியர் இஸ் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபீலிங், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஃபீல் இட். ஓகேங்களா, ட்ரூத், உண்மையை சொல்லுன்னு சொல்லுவாங்க, சொல்கிறேன், உண்மையை பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதுதான். ஓகே, லவ், பியூட்டி. ஓகே, கரேஜ், தைரியமானவங்க. கிளாரிட்டி கூட ஐடியில் முடியும், ஐடிஒயில் முடியுது பாருங்கள், ஐடிஒயில் முடியுது எல்லாமே நவுன்னு நம்மளுது. ஓகே, அது மாதிரி ஈகோ பர்சனாலிட்டி பார்த்துருக்கீங்களா? ஈகோன்றத ஓகே, இல்லை செயல்கள் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியும் உங்கள் ஈகோ பிடிச்சவங்கன்னு. சரியா? இது மாதிரி வந்துட்டு நீங்கள் பிரித்து பார்க்கணும். வாட் இஸ் மீன் பை கான்க்ரீட் நவுன், வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, நம்ம நவுன் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, வென் யூ see the science and mathematics examination டைமில் வந்துட்டு it will take more time, but when you compare to the English like grammar, easily you can score and easily understandable also. That aspect you understand which subject is easy for you, scoring more, that you have to analysis. ஓகேங்களா, will you please subscribe the channel? Okay, all are watching my video, but please I'm requesting that subscribe the channel. In future definitely you will going to get the content very crystal clear, and we are working right now, so appreciate the work and like the channel. Okay. ஓகே, ஜென்ரலாக உங்களுக்கு நவுன்னா என்ன தோணும்? நவுன்னா என்னது? ஒரு பண்பு சொல். ஓகே, தமிழில் என்ன சொல்லுவோம்? பண்பு சொல். பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், ஆஃபீஸ், டவுன், கண்ட்ரி சைடு, லேண்ட், கிரவுண்ட், அமெரிக்கா, இந்தியா. தீஸ் ஆர் த பிளேஸ் நேம் கால்ட் இட் நவுன். ஓகே, அண்ட் திங்ஸ், டேபிள், காரு, பனானா, மணி, மியூசிக், லவ், டாக், monkey, television, refrigerator, ball, phone. These are the things we can call it as place, things, humans. அதுலேயே உங்களுக்கு டைப் ஆஃப் நவுன்ஸும் வந்துடும். அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, அதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட் நவுன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸை பற்றி. ஓகே, இதெல்லாம் வந்து நவுன்ஸில் வந்துடும். ஓகே ஓகே, ஸ்டேட் ஆஃப் சேடாக இருக்கிறது கூட என்னது? தட் இஸ் ஆல்சோ நவுன் ஒன்லி. சேட்னஸ், ஆங்கர், அது வந்து காமிச்சிக்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. ஹாப்பினஸ், பீஸ், ஜெலசி. ஓகே, நவுன்ஸ் ஆர் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் ஏ ரெஃபரிங் டு த பர்சனை பற்றி சொல்லும்போது, பிளேஸை பற்றி சொல்லும்போது, அனிமலை பற்றி சொல்லும்போது, திங்ஸை பற்றி பேசும்போது, ஸ்டேட் ஆஃப் பீயிங் விச் எமோஷனில் நீங்கள் இருக்கீங்க அதை பற்றி சொல்லும்போது, குவாலிட்டிஸ், உங்களுடைய குவாலிட்டிஸை பற்றி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? ஐ எம் த டீச்சர், ஐ எம் த இன்ஜினியர், ஐ எம் த டாக்டர், ஓகே, ஐ எம் த ஸ்டூடெண்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய குவாலிட்டிஸை வந்து சொல்லும்போது தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் தி நவுன். பர்சன், மேன், உமன், டீச்சர், ஜானி, மேரி, ஃபீமேல், மேல், பர்சன், பீப்புள், எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் தி நவுன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டீமாக சொல்லுவோம்ல, என்ன டீமாக சொல்லுவோம்? டீம், கலெக்டிவ் நவுன். டீம் இஸ் என்ஜாயிங் த அன்புரோக்கன் வின்னிங் ஸ்ட்ரீக். ஏதோ ஒரு டீம் வின் ஆச்சுன்னா 12 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 மெம்பருக்குமே நம்ம வந்து டீம் வந்துட்டு 12 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஆறை வந்து எழுதிட்டு போகிறீங்க. இன்னும் ஆறுலாம் வந்து வராது. டீம் இஸ் ஏ சிங்கிள். அந்த 12 பேரையும் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஒரே ஒரு டீமாக. ஏ டீம், பி டீம்னு பிரிச்சுப்போம் இல்லையா? அது மாதிரி ஒரே ஒரு டீமாக இது பண்ணுறேன். அதனால தான் ஈஸ். The team is enjoying the unbroken winning streaks. Okay, there is a pack of honeybee hyenas outside. பேக் ஆஃப்னா ஒரு குரூப் ஆஃப் ஹைனாஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஹைனாஸில் எத்தனை இருக்கும்? ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதுதான் பேக் ஆஃப் ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எரர் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி டீமில் வந்துட்டு ஈஸ் வருமா ஆர் வருமானு கேட்பாங்க. யூ ஹேவ் டு, டீம்ன்றது ஒன் திங். எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் நம்ம டீம், பேக்கு, பொத்திக் அது மாதிரி சொல்லிட்ட பிறகு அது வந்து கலெக்டிவ் நவுனில் வரும். ஓகே, வாட்ச் அவுட் ஃபார் தி ஸ்வாம் ஆஃப் தி பீஸ்க்கு வந்து நம்ம ஸ்வாம்னு சொல்லுவோம். சரிங்களா? சம் ஆஃப் த நவுன் ஆல்வேஸ் ரிமைனிங் த ப்ளூரல். ஒரு சிலது எப்போவுமே ப்ளூரலாக தான் இருக்குமே, அதை நீங்கள் மாற்றவே முடியாது. கேட்டல், பிலாங்கிங்ஸ், ஓகே, அண்ட் சிஸ்டர்ஸ், ஜீன்ஸ்,
ஜீன்ஸ்னால் ஒரு கால் மட்டும் வாங்கிட்டு வருவீங்களா? எப்போவுமே ஜீன்ஸ் வந்து பேராக தான் இருக்கும். ஜீன்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்வீங்க, ஒரே ஒரு காலில் போடுற ஜீன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வருவீங்களா? இல்லை 2 பேர் அது ஓகேங்களா? அது மாதிரி சிஸ்ஸர் வந்து என்ன ஒன்று மட்டும் இருக்கா? 2 கட் பண்ணுற பகுதி இருக்குது, அதனால் அது சிஸ்ஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கேட்டல்ஸ்னால் 4 வகையான 4 கால்கள் இருக்கின்ற விலங்குகளை வந்து நம்ம கேட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் கவு, ஷிப்பு, கோட்டு இதெல்லாமே. ஓகே, பேண்ட் அது மாதிரி தான் 2 இருக்கும் உங்களுக்கு. 1 பேர்னு சொல்லுவோம். ட்ரவுசர்ஸ் ஆல்சோ, ஹெட்ஃபோன்ஸ் ஆல்சோ, சன்கிளாஸஸ் அண்ட் வெஜஸ், பைனாகுலர்ஸ், இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு 2, பட் கம்ஸ் அண்டர் தி அந்த ஒன்று தான், ஆனால் ப்ளூரல் இதெல்லாம் சென்ஸில் வந்து ரிமைனிங் சம் நவுன்ஸ் ஆல்வேஸ் ரிமைனிங் ப்ளூரல் ஒன்லி. ஓகே, ப்ளூரல்னால் ப்ளூரலாகவே இருக்க விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் ஆஃப் புக்ஸ் வந்து ஒரு டேபிள் மேலே இருக்குதுன்னா அதுக்கு என்ன சொல்வோம்னாக்கா கலெக்டிவ் நவுனில் ஸ்டேக்ஸ். ஓகே, STACK ஸ்டேக்ஸ். குரூப் ஆஃப் புக்ஸ் வந்து டேபிள் மேலே அடுக்கி வச்சுட்ருக்கும்போது நம்ம என்ன ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே தான் இது வந்து ஒரு சிலர் வந்து கன்சிடர் அஸ் ஆல்வேஸ் டேக் ப்ளூரல் ஒர்க்ஸ் ஒன்லி. இதெல்லாம் பிலாங்கிங்னஸ், கங்க்ராச்சுலேஷன் சொல்ல முடியாது, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். சிஸ்டர்ஸ், சரௌண்டிங்ஸ், லுக் அட் யுவர் சரௌண்டிங்ஸ், ஹவ் தே ஆர், கீப் க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிகார்ட்ஸ், யாராவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதும்போது ரிகார்ட்ஸ் உங்கள் பேர் எழுதுவீங்க, ரிகார்ட்ஸ். ஓகே, பைஜாமாஸ், கண்டென்ட்ஸ், அவுட்ஸ்கர்ட்ஸ், கிளாஸஸ், டேங்க்ஸ், கூகுள்ஸ், ப்ரெமிசஸ், பிலாங்கிங்ஸ், earnings. The money is not easy job, it is very difficult job. ஓகே, these are considered as always the ப்ளூரலாகவே இருக்கட்டுமே, அதை ப்ளூரலாகவே விட்டுடுங்க. ஓகே, இது நவுன்ஸ் வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சுட்டு வருவீங்க, அதனால தான் நான் பேசிக்கில் போகலை. ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி நவுன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர், சம்வாட் கிளியர். நீங்கள் குறைகள் சொன்னால் தானே அதை நிறைவாக நாங்கள் செய்ய முடியும். வில் யூ ப்ளீஸ் கமெண்ட் ஆன் திஸ் ஆஃப்டர் த வாட்சிங் த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. I have taken one of the paragraph, just you can find out the noun. நவுனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு நீங்கள் நவுன் மட்டும் கண்டுபிடிங்க. நவுனுக்காக நான் ஒரு சில க்ளூ கொடுத்துட்றேன். நவுன் என்னன்னாக்கா IUMல முடியும். லாஸ்ட் வேர்டு சஃபிக்ஸு IUMல முடியும். அந்த வேர்டை கண்டுபிடிங்க. மென்ட், MENT, மென்ட். ஓகே, மென்ட்டில் முடிகிற வேர்டை வந்து கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஒன் இஸ் IONன்னு முடிகிற இன்னொரு வேர்டை கண்டுபிடிங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ITYன்னு முடிகிற நவுன் வேர்டை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? மொத்தம் நான் 4 டாஸ்க் கொடுத்துருக்கேன். நவுன்னா என்னன்னாக்கா சஃபிக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னது? சஃபிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சஃபிக்ஸ்னால் லாஸ்ட்டில் முடிகிற எழுத்துக்களை வச்சு நம்ம நவுனை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? IUM முடிகிற லெட்டரை கண்டுபிடிங்க. மென்ஷன் முடிகிற லெட்டரை கண்டுபிடிங்க. ITY அப்படின்னு முடிகிற லெட்டரை வந்து இந்த பேராகிராஃப்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ION முடிகிற வேர்டை வந்து கண்டுபிடிங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதால 2 in 1ன்னு சொல்லுவாங்க. யூ கேன் ரீட் தி பேராகிராஃப் ஆல்சோ. அட் த சிமிலர் டைம் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தட் மீன்ஸ் டுடே we are seeing noun only. Just you can find out the noun only. That is enough for today task, right? We'll start. பாருங்க, நான் படிச்சுட்டே வரேன். The Supreme Court ordered tasking the look into the justice randomly skimming பண்ணும், not scanning, skimming பண்ணும். Committee report on the action. எப்பவுமே ஆர்டிக்கலில் பக்கத்தில் வரத ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நவுன் வந்து ஆர்டிக்கல் இல்லாமல் வராது. ஒன் ஆஃப் த க்ளூ ஐ எம் கிவிங் யூ. ஓகேங்களா? இது இல்லைன்னா நவுனே இல்லை, ஆர்டிக்கல் இல்லைன்னா நவுனே இல்லை. TION முடியுதா? நான் என்ன சொன்னேன்? TION முடிகிற பாருங்கள், TION முடியுதா? தட் இஸ் த ஒன் ஆஃப் தி நவுன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் இன்னொரு க்ளூ வந்து ஆர்டிக்கல் பக்கத்தில் இருக்கிறதால இது நவுனாக தான் இருக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். டு பி டேக்கன், ஸ்கிம் பண்ணிட்டு வாங்க. அக்கௌண்டபிலிட்டி, இங்கே பாருங்கள் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது பாருங்கள். ITYல முடிகிறது எல்லாமே நவுனாக இருக்க ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அக்கௌண்டபிலிட்டி அதை வந்து இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது என்னுடைய நவுன் கண்டுபிடிச்சிட்டேன். அக்கௌண்டபிலிட்டி ITYன்னு முடியுது பாருங்கள். ITY சஃபிக்ஸ் லாஸ்ட்டில். ஓகே, அடுத்து வந்து இன்வெஸ்டிகேஷன். அடுத்து தேர்ட் லைனில் பாருங்கள். TION ஆக்ஷன், இன்வெஸ்டிகேஷன்.
இது எல்லாமே நவுனு. ஓகேங்களா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். ஓகே. சஸ்பிஷன், சஸ்பிஷன் பாருங்க, ஐஓஎன், சிஐஓஎன்னும் நவுன் தான், சஸ்பிஷன். ஓகே. ஸ்டேட்மெண்ட்ஸ், எம்இஎன்டியில் முடியுதும் நான் நவுன்னு சொன்னேன்னா, ஸோ ஸ்டேட்மெண்ட் எம்இஎன்னில் முடியுதும் உங்களுக்கு நவுன் தான். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு வாட்ச். இந்த மாதிரி பேராகிராஃபை இப்போ ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது அட்ஜெக்டிவா இல்லை அட்வர்பா இல்லை நவுனான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஈஸியான மெத்தடு. ஒன்றும் இல்லை, சம்மரைஸ். டிஐஓஎனில் முடிஞ்சால் தட் இஸ் ஆல்சோ நவுனு. ஆர்டிகல் பக்கத்தில் வரதால் ஐடிஒயில் முடிகிறதால அதுவும் ஒன் ஆஃப் தி நவுன். டிஐஓன்னு முடியறதால தட் இஸ் ஆல்சோ நவுன். சஸ்பிஷியன் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நவுன். ஓகே. அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன் தேர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நவுன்ஸ். டேக்கிங் ஜஸ்ட் 4 lines paragraph, I can find out the adjectives noun. எது நவுனு எது அட்ஜெக்டிவ்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், கான்டெக்ஸ்டோட ட்ரை பண்ணுங்கள், எது நவுனாக இருக்கும் எது அட்ஜெக்டிவாக இருக்கணும். சரிங்களா? த அபெக்ஸ் கோர்ட், நான் என்ன சொன்னேன், ஆர்டிக்கலுக்கு அப்புறம் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு நவுனு அட்ஜெக்டிவ் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்படி எந்த மாதிரியான கோர்ட்டு? கோர்ட்டுனா எந்த மாதிரியான கோர்ட்டு? அபெக்ஸ் கோர்ட்டு. அப்போ கோர்ட் இஸ் ஏ நவுனு. அபெக்ஸ் எப்படிப்பட்ட கோர்ட்டு? அபெக்ஸ் கோர்ட், இது வந்து அட்ஜெக்டிவ். ஆஸ் நவ் கேட்டகரிக்கலி ரூல்டு தட், இதெல்லாம் வந்து வேர்பு. சரிங்களா? ரூல்டு தட் கனெக்டிங் வேர்ட். The daughter's rights flows from their birth. Birth is a noun. Okay. The daughter's right flows from their. Thereனா என்னது? ரெண்டு மீனிங். தேர்னா அவர்கள், பர்த் அவர்கள்னு அர்த்தம். இன்னொரு தேர் ஒன்று இருக்கும், அதுக்கு என்ன மீனிங்கு? இன்னொரு தேர், இந்த தேர் இருக்கும், THERE. தேர்னா அந்த இடம், இடத்தை பற்றி பேசுறதுக்கு பேர் தேர். இந்த தேர் வந்து THEIRன்றது அவர்கள். அவர்கள் பிறக்கும்போது, பெண் குழந்தைகள் பிறக்கும்போதே அவர்களுக்கு வந்து இந்த கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கும்போதே உரிமையோடு பிறந்தார்கள்னு சொல்கிறாங்க. த அபெக்ஸ் கோர்ட் ஆஸ் நவ் கேட்டகரிலி ரூல்டு தட் டாட்டர்ஸ் ரைட்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் தட் பர்த். அவங்க பிறக்கும்போதே அவங்க சொத்து உரிமை இருக்குல்ல, அதுலேருந்து அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நாட் பை த எனி அதர் ஃபேக்டர், அதாவது மற்ற காரணிகள் வந்து அதை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தர் ஃபாதர்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பர்த்ன்றது நவுனு, தேர்ன்றது அட்ஜெக்டிவ்ஸ். பர்த் யாருடைய பர்த்து? அவர்களுடைய பர்த்து. ஓகேங்களா? தேர் பர்த் நவுனு. ஓகே. வந்து தேர் ஃபாதர்ஸ் அதே மாதிரி தான். ஃபாதர்ஸ்ன்றது வந்து நவுனு, தேர் ஃபாதர்ஸ்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி ஸ்மால் பேராகிராஃப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எது நவுனு எது அட்ஜெக்டிவ்ஸ் எது அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ரீட் திஸ் பேராகிராஃப் ஆல்சோ. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எம்இஎன்டியில் இந்த பேராகிராஃபை ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள் விச் ஒன் இஸ் எ நவுன். யூபி கவர்மெண்ட் இஸ் எ நவுன். ஓகேங்களா? மெம்பர்ஸ், என்ன மெம்பர்ஸு? ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலி இஸ் ஏ அட்ஜெக்டிவ், மெம்பர்ஸ் இஸ் ஏ நவுன். என்ன வகையான மெம்பர்ஸ்? ஒரு மெம்பர்ஸ் நின்றுட்டுருக்காங்க, அவங்களுடைய குவாலிட்டியை சொல்கிறா. யார் இவங்கன்னா, இவங்க என்னுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். குவாலிட்டியை சொல்கிறீங்க, அந்த மெம்பர் இஸ் ஏ நவுனுடைய குவாலிட்டி சொல்கிறீங்க, என்னவா இருக்கிறாங்க? உங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட், திஸ் இஸ் ஏ நவுன், திஸ் இஸ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஃபேமிலி. டெஸ்டிடியூடுக்கு மீனிங் என்ன பாருங்கள்? நோ மணி, நோ ஃபுட்டு, நோ ஹோம், அவங்களுக்கு தான் டெஸ்டிடியூட்னு சொல்லுவோம். டெஸ்டிடியூட் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். சும்மா நம்ம அட்ஜெக்டிவும் ஒரு ஓரலாக பார்த்துக்குவோம். ஃபேமிலி மெம்பர்ஸ், நவுனுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அட்ஜெக்டிவ் வரும், நவுனுக்கு முன்னாடியும் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் வரும். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்ன்றங்க நான் ஃபோக்கஸ் ஆன் தி நவுனு. டெஸ்டிடியூட்ன்றதுக்கான என்ன மீனிங்னா, நோ மணி, no food, that people we can call it as a destitute people. Our duty to help the people. Destitute people பார்த்தா நம்மளுக்கு என்ன வேலைனாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வேலை. ஸோ டெஸ்டிடியூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அலார் சிட்டி, இங்கே பாருங்கள், அலார் சிட்டி ITYன்னு நான் சொல்லியிருக்கேன். ஐடி அது ஒரு எக்ஸைட்மெண்ட், கிரேட் ஸ்டேட் ஹஸ் ஷோன் த கிரேட்
அலாசிட்டி அப்படின்னாக்கா ஒரு ஈகர்னஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறாங்க, ஒரு ஈகர்னஸ், ஒரு எனர்ஜெட்டிக் செயலான ஒரு செயலை காமிக்கிறாங்க. கிரேட் அலாசிட்டி. அலாசிட்டின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ITYயில் முடியறது எல்லாமே நவுனு. ஸோ திஸ் இஸ் நவுன். கிரேட்ன்றது இந்த அலாசிட்டியோடைய குவாலிட்டி சொல்கிறதால கிரேட்ன்றது வந்து அட்ஜெக்டிவ், அலாசிட்டின்றது நவுன். நவுன் நவுன் நவுன். ஓகே ஓகே, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணி படிக்க தெரியும். கான்டெக்சுவல் லேர்னிங் சொல்லுவாங்க. ஓகே, லெட் மீ ரீட் ஒன் பேராகிராஃப். ஓகே, த சுப்ரீம் கோர்ட். எப்பவுமே வந்துட்டு த ஆர்டிக்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு நவுன் தான் வரும். த சுப்ரீம் கோர்ட் இது வந்து நவுனு. த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. டாஸ்கிங் த சிபிஐ. த சிபிஐன்னு வந்திருக்குல்ல, இதுவுமே ஒரு ஆர்டிக்கல் தான். நவுன் தான். ஆர்டிக்கலுக்கு அப்புறம் எந்த வேர்ட்ஸ் வந்தாலும் அது வந்து நவுனுன்னு சொல்லலாம். த சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்கிறாங்க சிபிஐ கிட்ட, டு லுக் இன் டு தி ஜஸ்டிஸ் DK Jain committee report on the action to be taken against those who implicated space scientist Nambi Narayanan in the ISRO espionage case of 1994 is a logical and a much needed step forward in ensuring accountability for the suspected frame-up. ஒன்றும் இல்லை, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க, சிபிஐ கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த கேஸை வந்து நீங்கள் பார்க்கணும். எந்த கேஸ் வந்து டிகே ஜெயின் கமிட்டி மூலமாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட்டுன்னா, இங்கே சயின்டிஸ்ட், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டை நம்பி நாராயணன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ இம்ப்ளிகேட்டட், இவருக்கு எதிராக ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதாரமற்ற கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸில் கொடுத்துருக்காங்க. அதன்படி சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு சிபிஐ கிட்ட சொல்லிவிட்டு இந்த வந்து கேஸை வந்து நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்போ வந்ததுனாக்கா 1994 லாஜிக்கல் அண்ட் மச் நீடட் ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்போ யாராவது நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது செக் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க சிபிஐ கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ஷோரிங் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தி சஸ்பெக்டட் ஃப்ரேம்-அப். சஸ்பெக்டர்னா அது வந்து உண்மையிலே அவங்க நம்பி நாராயணன்றவங்க பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்ட் த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரெப்ரசன்டிங் த டார்க், இது வந்து ஒரு கருப்பான மற்றும் ஒரு ப்ரீஃபான ஒரு சாப்டர் இன் ஆனல்ஸ் இந்த வருஷத்தில் ஆஃப் த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இன் தி கண்ட்ரி. ஓகேங்களா. இருண்ட ஒரு தருணம் அண்ட் ப்ரீஃபாகவும் இருக்குது இந்த சாப்டரு. இன் ஆனல்ஸ்னால் இந்த வருஷத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இன் தி கண்ட்ரி. ஓகேங்களா. த கேஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் தி அன்ஃபவுண்டட் சஸ்பிஷியஸ். இது வந்து ஆதாரமற்றது. அன்ஃபவுண்டட்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், அவங்க தப்பு பண்ணாங்க இல்லைன்னு கண்டுபிடிக்கல. அன்ஃபவுண்டட் சஸ்பிஷியன் sparked by the arrested of the two Maldivian women. அவங்க ரெண்டு பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மால்தீவ்ஸில். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அண்ட் கிளைம்ஸ் தே மேட் த ஸ்டேட்மெண்ட் டு தி போலீஸ். அதன்படி இந்த பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அவங்க வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து வாதாடும்படி சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு அறிவுறுத்துறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி ஸ்மால் பேசேஜ் எடுத்து நீங்கள் வந்து ரீட் பண்ண கற்றுக்கணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன தீம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ இதில் வந்து ஓவராலாக சம்மரைஸ் பண்ணாக்கா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி ஜெயின் கமிட்டி ரிப்போர்ட் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்பி நாராயணுக்கு எதிராக, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டில் ஒர்க் பண்ண நம்பி நாராயணுக்கு எதிராக ஒரு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எந்த இயர்லனாக்கா 1994 வந்திருக்கு. சரிங்களா. இது கருப்பான ஒரு ப்ரீஃபான வந்து ஆதாரமற்ற உண்மை தான் இது. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, இந்த ரெண்டு பெண்கள் அரெஸ்ட் ஆனாங்க எங்கள் மால்தீவ்ஸில். அவங்க கொடுத்த வாக்குமூலம் படி போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட். One more paragraph we'll practice. Okay, then we'll finally quit this paragraph. Okay, please follow me and find out the both adjective and noun. In this paragraph, little bit progress, you can find out the noun. If you can find out the noun, of course you can also find out the adjectives, because noun is very difficult to find out. If you find out the noun, yes, of course you can find out the adjective also. Okay, let's give it try. Okay, come. First you can find where it is a article. Already I told that. Yes, TION. Yeah, TION. Yes, this is our noun. Put it noun.
the court, yes, article after following noun only. Okay, court is a initial probe. எப்படிப்பட்ட ப்ரோபு? இனிஷியலாக இருக்குது. எதை பற்றி சொல்லுது? ப்ரோபை பற்றி சொல்லுது. இது ப்ரோப் வந்து நவுனு. இனிஷியல் எப்படிப்பட்ட ப்ரோபு? இனிஷியலான ப்ரோபு. ஸோ அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் அவர் அட்ஜெக்டிவ். ப்ரோப் இஸ் அவர் நவுன். ஓகே, வாஸ் தெரியும், பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. மெலேஷியஸ், மெலேஷியஸ் ஓயூஎஸ் வர்றது எல்லாமே அட்ஜெக்டிவ்னு எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? மெலேஷியஸ்னாவே நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ், கெட்டது. ஏதோ இனிஷியல் பண்ணுறாங்க, அது வந்து கெட்டதாக இருக்குது. வாஸ் மெலேஷியஸ், ரொம்ப தீங்கானது. ஓகே, த கிரிமினல், இங்கே பாருங்கள், த கிரிமினல் லா, ஏஎல் வந்தாவே அட்ஜெக்டிவ்னு எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம் சரியா? ஏதோ ஒரு குவாலிட்டியை ஷைன் பண்ணுது. லா எப்படிப்பட்ட லா? கிரிமினல் லா. த கிரிமினல் லா எப்படிப்பட்ட லா? லா இஸ் எ நவுனு. அந்த நவுனுடைய குவாலிட்டியை இந்த கிரிமினல் சொல்கிறதால கிரிமினல் இஸ் எ அட்ஜெக்டிவ் அண்ட் ஆல்சோ ஆடட் டு தி வேல்யூ ஏஎல் வந்தால் அட்ஜெக்டிவ்னு நேற்று கிளாஸில் பார்த்துருக்கோம், ரைட்? ஓகே, and then criminal law, criminal is adjective, law is a noun. Okay, and look at the any basis. Okay, any basis, any என்றது உங்களுக்கு வந்துட்டு adjective. எந்த basis அடிப்படையில்? any basis. இந்த இதுக்கு கொஸ்டின் whom, which அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எந்த பேசிஸ் அடிப்படையில்? எந்தன்றதுன்னு அது which இல்லை, எந்த பொருள் எந்த ஊருன்னு சொல்லும்போது விச் நேட்டிவ் யூ ஆர் அப்படின்னு தான் கேட்போம். எனி பேசிஸ், எந்த பேசிஸ் அடிப்படையில்? எனி பேசிஸ்ன்றது என்னது? நவுனு, நம்மளுடைய நவுனு. எனின்றது அட்ஜெக்டிவ். ஓகே, இட் வாஸ் அப்சர்வ்ட் அண்ட் கிரேவ். இங்கே பாருங்கள், ஆன் கிரேவ் ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் வர்றது கூட நம்ம நவுனை எடுத்துக்கலாம், அட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். இங்கே கிரேவ் பாருங்கள், கிரேவ்னு என்னது? சீரியஸ் கண்டிஷன், ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாத நிலைமை. கிரேவ்னா சீரியஸ் ஆர் க்ளூமி, சேடு. ஓகே, இதெல்லாம் வந்து வரும் உங்களுக்கு. சார்ஜஸ், கிரேவ் சார்ஜஸ்னால், சார்ஜஸ்ன்றது வந்து நவுனு. எந்த மாதிரியான சார்ஜஸ்ஸு? அரெஸ்டட் ஆன் கிரேவ் சார்ஜஸ். எந்த மாதிரியான சார்ஜஸ்ஸு? அவங்க சார்ஜஸ் கொடுக்கறதுன்றது ஒரு துக்கமான மனநிலை. ஓகேவா? கெட் ஜஸ்டிஸ். ஓகே, மெத்தட், கொஸ்டினபிள் மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏபிஎல் வந்தாக்கா என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். கொஸ்டினபிள் பிஎல்இ வந்தால் அட்ஜெக்டிவ். மெத்தட்ஸ்ன்றது என்னது? நவுனு. ஓகே, அப்புறம் இது பாருங்கள், ப்ரெஸ்யூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது, இதை செய்யுங்க அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது. அதாவது எப்படி சொல்றது? கன்வீனியன்ஸ் பண்ணுறது ஒருத்தவங்களை. பர்சியூவேசிவ் அப்படின்னாக்கா ஒருத்தவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. கன்வின்ஸ் கூட எழுதலாம். கன்வீனியன்ஸ், இந்த கம்பல் பண்ணுறது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, இதை பண்ணுங்க அப்படின்றது. சரிங்களா? பர்சியூ மீன்ஸ், ஓகேங்களா? இங்கே மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன், ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏடிஐஓஎன்னா நவுனு. எந்த மாதிரியான எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்? அவங்கள கம்பல் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ பர்சீவ் இஸ் எ அட்ஜெக்டிவ், குவாலிட்டியை சொல்லுது. எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் குவாலிட்டியை சொல்கிறதால that is investigation is a noun. persuasiveன்றது வந்துட்டு adjective. ஓகே, கம்பல் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது. எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்? கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன். I hope this clear for you.